கைஸ் இன்னைக்கு நானும் கருணாவும் மட்டும்தான் வந்திருக்கோம். இந்த இடம் ஒரு காலத்துல வந்து ரொம்ப அமானுஷமா இருந்திருக்கு. ஆனா இப்போ நடந்த சம்பவம் என்னன்னா, இது வந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன்ல. இப்போ இங்க தனியா வேலை முடிஞ்சு கிளம்ப போற டயத்துல ஒரு பொண்ணை பண்ணி இந்த இடத்துல கொண்டுட்டதா சொல்றாங்க. பின்வரும் காணொலி பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. யாரையும் காயப்படுத்தல்ல. எனவே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. உங்களுக்கே தெரியும், கருணா வந்து இது வரைக்கும் கோஸ்ட் வீடியோ வந்ததுல ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கும். எனக்குமே கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். இதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரிய இடத்துல பிளான் பண்ணிருக்கோம். கொஞ்சம் தைரியம் வர வச்சுக்கலாம் அப்படின்றக்காக தான் இந்த இடத்துக்கு நானும் மட்டும் தனியா வந்திருக்கோம். மக்களை, இந்த வீடியோ நம்ம இப்ப கிரே வோல்ஃப் அவங்க சேனல்ல லாஸ்டா போட்ட வீடியோல இருக்கக்கூடிய மர்மமான, அதாவது பேய் இருக்கா இல்லையா, பாத்துருக்காங்களா பாக்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். யாரு இந்த இடம் அமானுஷமா இருந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ இங்க வந்து சில இல்லீகல் பீப்புள்லாம் வராங்க. அவங்கள யாரா வேணா இருக்கலாம். எதனா ஒன்னா நம்ம இருந்துட்டு பார்த்துட்டு கிளம்பிடலாம். நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். சரியா? மக்களே, இந்த பாலடைஞ்ச கட்டடத்துக்கு இங்க இருக்கிற இந்த 2 பேர் மட்டும்தான் போறாங்க. அதுவும் மாடிக்கு போறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பொருள் கீழே வந்து விழுது. அதை கண்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து இல்லீகல் பீப்புள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சோ அவங்கள கூட இருக்கலாம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல பேய் இருக்குதுன்னு அவங்க சொல்லல. பேயா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஆளுங்களை கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இவங்க சொல்றாங்க. அடுத்து இந்த டவுட் கலந்த பயத்தோட இவங்க 2 பேருமே மாடிக்கு போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாராவது இருக்கீங்களா? மக்களே, இவங்க 2 பேருமே மாடி படிக்கிட்டு ஏறதுக்கு முன்னாடி ஒரு நிழல் ஒண்ணு கிராஸ் ஆகும். அந்த நிழல் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க பயந்துட்டு அங்கே நின்று இது வந்து ஒரு ஆளா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு நிப்பாங்க. மேல இருந்து ஒரு பொருள் அதுக்கப்புறம் கீழே வந்து விழுந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஆளு தான், நம்மள பயமுறுத்துறதுக்காக இவங்க ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா கேளுங்க, நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. யாராச்சும் இருக்கீங்களா? ஆனா இங்க யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, நாங்க பண்றோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா நம்மள குழப்பின மாதிரி சில விஷயத்தெல்லாம் இவங்க வந்து பண்ணுவாங்க. அதாவது பேய் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சில இடத்துல வந்து இது ஆளுங்கதான்ற மாதிரி ஒரு இடத்துல பேசிட்டு அதை ப்ரூவ் பண்ற மாதிரி சில விஷயத்த பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வீடியோவை சீரியஸா கவனிங்க, அப்பதான் கொஞ்சம் வந்து விளங்கும். மக்களே, இப்ப வந்து இவங்க 2 பேரும் மாடிக்கு வந்துட்டாங்க. மாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ரூமை வச்சு அவங்க வந்து பேய் விளையாட்டு ஒண்ணு விளையாடுவாங்க. அது என்னன்றத உங்களுக்கு போக போக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க பாத்துருங்களேன். நினைக்கிறேன் ஆளு இருக்காங்க. ஏதோ தலை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு தலையா ஏதோ தலை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரூமு கிட்ட வராங்க. அப்ப டோர் சடனா க்ளோஸ் ஆகுது. இவர் பயந்து போய் என்ன சொல்றாருன்னா, உள்ள நான் ஒரு தலைய பார்த்தேன், ஆளுதான் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. திரும்ப டோர் க்ளோஸ் ஆகிறத நான் காட்டுறேன். அதை பார்த்துட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்றது ஒரு ஆளா இல்ல ஆவியா நீங்களே சொல்லுங்க. பாருங்களேன், உள்ள இருந்து யாரோ வேணும்னே கதவு சாத்துற மாதிரி தானே இருக்கு. இப்போ பாருங்க மக்களே, உள்ள இருக்கிறது ஆளா இல்ல ஆவியான்றதை உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இவங்க அதை பண்ணாம இங்கேயே 2 பேரும் நின்று பேசிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருந்து வெளியே போக வேற வழி கிடையாது. இந்த ஒரு வழியா தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ இவ்வளவு தூரம் நடந்தது எல்லாமே இவங்களோட ஆளுங்க பண்ண டிராமா தான் நான் சொல்றேன். எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கதவு சடனா சாத்தும் போது இவங்க பேய பக்கம் தானே போனாங்க. அப்போ கதவை ஒரு உதச்சிட்டு இவங்க உள்ள போயிருக்கலாம். உள்ள இருந்தது யாருன்னு ஈஸியா நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதை விட்டு கேமராங்கிற அந்த பக்கம் காட்டாம இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ரூமுக்குள்ள இருந்த அந்த கேரக்டர் வெளியே வந்து பக்கத்துல இருக்கிற இந்த ரூமுக்குள்ள வந்திருப்பாங்க. கடைசியில் அந்த கோஸ்ட் கேரக்டர் பண்றவரு பக்கத்து ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவரு போய் அந்த ஓபன் ஆன ரூமை போய் செக் பண்ணி பாப்பாரு. அப்போ ரூம் உள்ள யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பரிய தூக்கி ஆள் மேல போடாம அப்படி ஆவி மேல போட்டுருவாரு. நான் உதைக்க போனப்போ அது என் சைடு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுடா. ஆவியா ஆவியா
அது வந்து நான் கரெக்டாக எட்டி வைக்கலாம்னு பார்க்குறேன். அது அப்படியே டோர் என் சைடு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன பசங்களோட ஸ்கூல் பேக் மட்டும்தான் இருக்கும். அப்போ இதுல இருந்து என்ன அர்த்தம்? கதவை வந்து ஓபன் பண்ணது க்ளோஸ் பண்ணது எல்லாம் ஆள் கிடையாது, ஏதோ ஒரு ஆவியோ இல்ல பேயோ பிசாசுதானே அர்த்தம். ஆனா நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன். கதவு சாப்பிட்டு கதவு சாப்பிட்டு மக்களை இப்போவாச்சும் உங்க 2 பேருமே மனசுல தைரியத்தை உண்டு பண்ணிட்டு ஓபன் ஆன அந்த டோர் கிட்ட போய் உள்ள போய் பார்க்கலாம். உள்ள என்ன இருக்குது, பேய் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேயை பார்க்க தானே இவங்க வந்தாங்க. அதை விட்டு இவங்க 2 பேரும் தனியா போய் 2 பேரும் பேய் இருக்கா இல்லையா இல்ல ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா டக்குன்னு உள்ள போனா மாட்டிப்பாங்களா, போஸ்டன் நடிக்கிற அந்த ஒரு கேரக்டர். அதனாலதான் இவங்க உள்ள போகல, என்னமோ தெரியல. காது விட்டு டவுன் அடிச்சிச்சு போரு. ஆளா இருக்க வாய்ப்பு இல்லை. என்னன்னா நான் இந்த இடத்துல நான் நல்லா பார்த்தேன், அந்த டோர் அடிச்சிச்சு. டக்குனு எப்படி அந்த டோர் அடிக்கலாம்? அப்படி ஆள் இருந்தாங்கன்னா 4-5 பேர் இருக்காங்களா ஒரே டயத்துல நடக்கிறதுக்கு? மக்களே, இங்க இவ்வளவு விஷயம் நடக்குதுல, இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா எப்படி பயப்படுவோம்? இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமோ தலைவன் என்ன தெரியுமா சொல்லுவாரு பாருங்களேன். இங்க பாருங்க, எல்லாமே ஸ்கூல் படிக்கிற பசங்களோட பேக். இங்க பாருங்க, பக்கத்துலயே சிகரெட் எல்லாம் கிடக்கு. ஏய் ஏய் தம்பி, இங்க பாரு, கிடக்கு. கண்டிப்பா அவங்கதான் இருக்காங்க. இப்ப ஆமா, ஸ்கூல் பசங்க தான். ஸ்கூல் பசங்க இப்ப நம்மகிட்ட இருந்தாங்கன்னா, பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க யாராச்சும் இருக்கீங்களாடா? ஏய் தம்பிங்களா, விளையாடாதீங்களா. இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நாங்க உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, நாங்க கிளம்புறோம். யாராச்சும் அங்க ஏதோ இருக்கு. அங்க இருந்தா பின்னாடி ஆள் இருந்தா கூட தெரியும்ல. ஆளு இல்ல, இந்த வீட்டுல ஆளே இல்ல. வேற ஏதோ நடக்குது, இங்கி போயிடலாம். இதை மட்டும் அதாவது மக்களே, இவங்க 2 பேருமே வீடியோ பண்றதுக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த வீடியோவை எப்படி பண்றது, எப்படி கொண்டு போய் முடிக்கிறதுன்னு இவங்களுக்கே தெரியல. அதனாலதான் இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்த வச்சு அவங்க ஆளுங்க மேலேயும் ஆவிங்க மேலேயும் மாறி மாறி பழி போட்டுட்டு இருந்தாங்க. சரி, என்ன இருக்கலாமா, கிளம்பிடலாமா, இல்ல ஏதோ யாரோ 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 போனாங்க. யாரோ ஆள் போனாங்கடா. ஆள் தான். கடைசியில இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, இங்க இருக்கிறது ஆளுங்க தான் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டு கீழே தெரிச்சு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு விஷயம் நடக்காது. என்னன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் கீழே வந்ததுக்கு அப்புறம் மேல ஒரு ஆளை பார்த்ததா சொல்றாங்க. கைஸ், நான் சத்தியமா சொல்றேன், ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன். ஆனா எனக்கு இந்த இப்படி தெரிஞ்சிச்சு, அது ஆளா இல்ல ஆத்மாவான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க படிக்கட்டுல இறங்கி கீழே வர சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி படிக்கட்டு பக்கம் திரும்பும் போது ஒரு ஆள் எட்டி பார்த்துட்டு போறாங்க. உடனே இவங்க 2 பேரும் பயந்து போய் காரு கிட்ட ஓடி போறாங்க. ஓடி போகும்போதே இங்க எட்டி பார்த்தது ஒரு ஆளுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. லாஸ்டா காரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உள்ள 2 பேரு ரொம்ப 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 கேஷுவலா நடந்து போறாங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன். உள்ள யாரும் நடந்த மாதிரி இருந்துச்சுரா. உள்ள யாரும் நடக்கிறாங்க. அங்க பாரு 2 பேர். யாரும் நடக்கிறாங்க. அங்க பாரு 2 பேர். அங்க பாரு 2 பேர். மக்களே, இப்ப இங்க இவ்வளவு விஷயம் நடந்துச்சுல, எனக்கு சில டவுட் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே 1 by 1 நான் கேக்குறேன். நான் யாருக்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல, அதனால நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த வீட்டுல இருந்தது ஆளுங்களா இல்ல பேயா?
இந்த வீட்ல இருந்தது ஆளுங்க தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப யாரு அந்த டோரை சாத்தி உங்களை பயமுறுத்துனது? நீங்க உள்ள போய் பார்க்கும்போது வெளியே வரத்துக்கு வேற வழியே கிடையாது. அப்ப அந்த ரூம்ல இருந்த ஆளுங்க எங்க போனாங்க? அடுத்து இந்த வீட்ல இருந்தது பேயின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த டோரை அடிச்சடிச்சு சாத்துனது பேய் தானே. நீங்க ஏன் ஆளுங்களா இருக்குமோ ஸ்கூல் பசங்களா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டீங்க? கண்டிப்பா அவங்க தான் இருக்காங்க. இப்போ ஆமா, ஸ்கூல் பசங்க தான். ஸ்கூல் பசங்க டோர் ஆட்டோமேட்டிக்கா சாத்தும் போது டோர் உள்ள இருந்து யாரோ எட்டி பார்த்தான்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கும்போது உள்ள யாருமே இல்லல்ல. அப்போ அது பேய்னு நீங்க ஏன் முடிவு பண்ணல? என்னாச்சு? ஆளுன்னு நினைக்கிறேன். ஆளு இருக்காங்க. ஏதோ தலை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. தலையா? ஏதோ தலை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எதுக்காக ஆளுங்களா இருக்குமோ இல்ல பேயா இருக்குமோ மாத்தி மாத்தி பேசி எங்களை குழப்புனீங்க? அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சு நீங்க கீழே வந்ததுக்கு அப்புறம் படியில இருந்து யாரோ எட்டி பார்த்தாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. எப்படி அவங்க உங்கள்கிட்ட இருந்தும் உங்களோட கேமராட்ட இருந்தும் தப்பிச்சாங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, எதுக்காக அவங்க உங்கள்கிட்ட வந்து பேய் மாதிரி பயமுறுத்தணும்? ஒருவேளை அவங்க உங்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க காருக்கிட்ட வெளியே உரியாந்ததுக்கு அப்புறம் எந்த வித பயமும் இல்லாம கேஷுவலா அவங்களால எப்படி ரோட்ல அசால்ட்டா நடந்து போற மாதிரி நடந்து போக முடிஞ்சது உள்ள? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கடைசியில் இந்த ஸ்பாட்ல இருந்தது நீங்க தான். அப்படி இருக்கும்போது பில்டிங் உள்ள இருந்தது பேயா இல்ல ஆளுங்களான்னு எங்கள்கிட்ட ஏன் தெளிவா நீங்க சொல்லல? அதுக்குள்ள ஏன் வீடியோ முடிச்சீங்க? ஃபைனலா ஒரு முக்கியமான டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல இருக்கிறது பேய்தா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த 2 பேர் மட்டும் எப்படி தைரியமாவும் கேஷுவலாவோ இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க? உங்களை பயமுறுத்தின அந்த பேய் ஏன் இவங்களை பயமுறுத்தல? ஒருவேளை இங்க பேயே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ இந்த டோர் கிட்ட இருந்தது யாரு? இந்த வீட்டுல பேயும் இருக்கு ஆளுங்களும் இருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா அதை ஏன் தெளிவா எங்கள்கிட்ட சொல்லல?